செகண்ட் ரவுண்ட் மேட்ச் தர்மபுரி வர்சஸ் கோங்குடி ஒயிட் ரோஸ். ஸோ 2 டீமுக்கான மேட்ச்சு. போனி மேட்ச் பண்ணால் சைக்கிள் இருக்குது சத்யா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் குட்டி கோழி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பிட்டு தட்டியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாஸ் ஆகிருக்கணும். பாலாஜி நல்லா ஸ்டாப் பண்ணார். ஆனால் ஃபீல்டர் பேட்ஸ்மேன் பாஸாக உள்ளே வந்துட்டாங்க. ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிளோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போனி பேட்ஸ்மேன் வந்தால் கவியரசன் ஆன் ஸ்ட்ரைக். பாலோட செகண்ட் ஒன் ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரிங்க. டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு குட்டி கோழி. பாலோட தேர்ட் ஒன் அகைன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். போன பால் எப்படி போட்டாரோ அதே மாதிரி மேஜிக்கல் டெலிவரி டாட் பால். ஃபோர்த் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக ஆசாருங்க இங்கே கணிச்சு. பாலுக்கு போயிட்டாரா லிபின். முதல் பவுண்டரி சுவிட்சுக்கு திரும்பி அடிச்சிருக்காரு எங்க கவி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பில் போட்டாருங்க. இங்கே போன பால் சுவிட்சுக்கு திரும்பி அடித்த பேட்ஸ்மனோட விக்கெட் எடுத்திருக்காரு. வெல் ஷாட் அப்படின்னே சொல்லலாம். இங்கே குட்டிக்கோழி இளவரசன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா இங்கே ஆகாஷ். லாஸ்ட் ஒரு பால் அப்படி ஆக்டிங் லேண்ட் கால் குத்து பந்து வித்தே கொடுக்காம போட்டிருக்காரு. சூப்பர் டெலிவரி டாட் பாலோட இந்த முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. செகண்ட் ஓவர் பட எங்கள் பாலாஜி ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அதிகபட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக தான் இருக்கும். ஒரு சிங்கிள். இது வரைக்கும் 6 ரன்னு. பாலோட செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக சைட் ஆம்ல நல்லா போட்டிருக்காரு. இங்கே பாலாஜி டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட தேர்ட் ஒன் நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சாரு. அந்த அளவு டிராவல் ஆகுதா கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா பூச்சாருங்க. நல்லா டேக்கனா பிடிச்சிட்டாருங்க. முதல் விக்கெட்டா இல்லை ரெண்டாவது விக்கெட் இழக்கிறாங்க. பாலாஜி எடுத்து கொடுக்குற முதல் விக்கெட். பேட்ஸ்மனா இங்கே ஜெகா. கால் குத்து பந்து சூப்பராக போட்டிருக்கான்னு சொல்லலாம். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் தான் ஓடுவாங்க. லிவின் இருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச்சு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் மிட் விக்கெட்ல வெரைட்டி வந்துருக்காரு. ஸ்டாப் பண்ணிடுறாரா போயிட்டாருங்க. நல்லா ஃபீலிங்கை போட்டு 2வது ரன்னு ரெஸ்ட் பண்ணி ஓட்டாங்க. இங்கே நல்ல பேக்கப். இந்த பால் 2 ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அதை கவர்ஸில் அடிச்சிருக்காரு. நல்ல ஸ்டாப். அங்கே கண்ணன் ஒரு சிங்கிள். 2 ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க தர்மபுரி. தேர்ட் ஓவர் போட எங்கள் அஜித் வெல் லெஃப்ட் தான் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் டைமிங் கிடைக்கல. எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் செம்ம கைட்டு போயிருக்கு. தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பா கேட்சை பிடிச்சிடுறாங்களான்னு பார்த்தா பிடிச்சிட்டாருங்க. இங்கே பாலாஜி இடையில பூந்து பிடிச்சிருக்காரு. 1 மோர் விக்கெட்டு. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே தர்மபுரி. நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ்மேன் அங்கே எஸ்கே கண்ட்ரோல்டா தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றாங்களான்னு பார்த்தா 2வது ரன் ஓடிடுறாங்களா. எஸ் ஓட்டாங்க. ஸோ பாலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆடிருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பிடிச்சிட்டாருங்க. நல்லா டேக்கன். அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே மாறி வெரைட்டி ஆடிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாரான்னு பார்த்தா எஸ் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலானா அதை பயன்படுத்தி இங்கே 2 ரன்னு. 3வது ரன்னு ஓடிடுறாங்களா. பவுலர் போயிருக்காரு பாய் தூரம் பாலுக்கு. ஸோ இங்கே வந்து இங்கே வரைக்கும் வெரைட்டி போயிருக்காரு. 2 ரன். பேட்ஸ்மேன் நேம் மாறின்னு சொல்லியிருந்தேன் மேக்ஸி. கொஞ்சம் தாங்க இல்லைனா ஸ்டெம்பில் தட்டி இருக்கும். சூப்பர் டெலிவரி இங்கே. ஆனால் ஒய்டாக தான் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கே தான் போகும். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே 3 ஓவருக்கு 16. 3 ஓவரும் சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே பவுலர். மேட்சுக்கான 4வது ஓவர் பட எங்கள் பாலாஜி. அவருக்கான 2வது ஓவர். இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்திருந்தா ஸ்டெம்பில் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் ஃபுல் டாஸ் தெளிவாக ஆடி இருக்காரு. கேப்பில் ஃபீல்டை விரட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ண முடியலங்க. ஸோ தேவையான ஒரு பவுண்டரி அப்படின்னே சொல்லலாம். இங்கே பவுலர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிருந்தாங்க. இந்த பால் தெளிவாக ஆடி இருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச்சு அடிச்சிருக்காரு. கேப்ல சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்றாங்களா. ரபாடா சந்தோஷ் ரபாடா வெரைட்டி வந்திருக்காருங்க. போட்டாங்க கம்ஃபர்டபிள் டு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக் டெலிவரி லோ கேப்டா தெளிவான இடத்துல போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி சுற்றி திரும்பி என்னாரு. பேட்டை தரையில் பஸ்ட் அடிச்சிட்டாருங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஆக்கிங்ல இந்த கால் குத்து பந்து வித்தே கொடுக்காத பந்துன்னு சொல்லலாம். சூப்பராக போட்டிருக்காரு இங்க. ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன்
பேட்டில் பட்டு அதுக்கப்புறம் உடம்புல பட்டு வந்திருக்கு. அங்கே பிரித்திஷ் இருந்தார், அங்கே அடித்து பார்க்குறாங்களான்னு பார்த்தா பவுலர் ஸ்டாப் பண்ணுறேன்னு எக்ஸ்ட்ரா போயிடுச்சு ஓவர்த்தில் ஒரு ரன்னு. ஸோ பவுலர் விட்டுருந்தாலே பின்னாடி பேக்கப் கரெக்டாக நின்னாங்க. அவருக்கு போக வேணால் நம்மளே பிடிப்போன்னு போய் அங்கே மிஸ் பண்ணிட்டாரு. 4 ஓவருக்கு 26 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்குன்னா 5வது ஓவர் போட எங்கள் ஜட்டு ஸ்ட்ரைக்கில் இருக்குது ஒசூர் ஜெகா. ஸ்லோயர் அதை தெளிவாக கணிச்சிருக்காரு. சான்ஸ் பால் போயிடுச்சுங்க. இங்கே 6 முதல் 6 பதிவு பண்ணுறாரு. இங்கே நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுற்றிக்கிட்டு இதுவும் தெளிவாக பட்டிருக்கு. சான்ஸ் பால் கையில் போயிடுச்சுங்க. ஸோ அவர் நினைச்ச இடத்துல பால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வெளியே போயிருக்கும். மறிச்சு அடிக்க பார்த்தாரு, நேருக்கு நேர் பால் போயிடுச்சு. ஹாலில் நல்லா டேக்கனுங்க. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்க 777 நபி. டிபன்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. பாலாஜி இருக்காரு, நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டு தாண்டி 6 சுச்சிக்கு திரும்பி சூப்பராக ஆனாரு. ஜெகா சுச்சிக்கு திரும்பி ஆட போய் தான் விக்கெட்டை பறி கொடுத்தாரு. ஆனால் இங்கே அந்த தயக்கமே இல்லாமல் அடிச்சிருக்காரு. தயக்கத்துக்கு மயக்கத்தை கொடுத்து ஒரு 6. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு சுச்சிக்கு இதுவும் பேட்ல தெளிவா போட்டு பவுண்டரி கிளியர் பண்ணிருக்கு. போன பால் 6, இந்த பால் 4ன்னு கடைசி 2 பால்ல 10 ரன் கொண்டு வந்துட்டாரு. இங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் கேப்ல போயிருக்கு. சான்ஸ் பார் 2க்கு ரெஸ்ட் பண்றாங்களா, சிங்கிளோட சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா நோ சொல்லிட்டாரு நபி. இங்க ஒரு சிங்கிள். 5 ஓவருக்கு 44 அடிச்சிருக்காங்க தர்மபுரி. மேட்சுக்கான 6வது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டால் கோலி ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. குட்டி கோலி இளவரசன் குயிக்கோ டெலிவரி, ஆனால் தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாருங்க. சான்ஸ் பார் முடிச்சாருங்க. லைனில் வச்சு கேட்ச வெளில போன மாதிரி இருந்துச்சு, ஆனால் கேட்சை தெளிவாக பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்கள் ரத்தீஷ் டிஃபன்ஸ் மைண்ட் செட் பவுலர் பாலை பிடிச்சிருவாரு, ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, செம்ம கைட்டு. சான்ஸ் பார் 6க்கு வாய்ப்பா கேட்சை பிடிச்சிடுறாங்களான்னு பார்த்தா 1 மோர் நல்லா டேக்கன். லைனில் வச்சு கேட்சை பிடிச்சிருக்காங்க. ஒரு 2-3 கேட்ச் லைன்லேயே வச்சு பிடிச்சாங்க. வெளில போகும்னு நினைக்கிறதெல்லாம் எங்கள் ஃபீல்டர்ஸ் கரெக்டாக பிடிச்சிடறாங்கன்னு சொல்லலாம். அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வெளில விட்டு எடுத்துட்டாருங்க. ஒரு மாதிரி மேஜிக்கல் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும். பால் குர்த்தி ஆஃப் கட்டராக வந்துச்சு, அதன் காரணமாக. நெக்ஸ்ட் ஒன் எதிர்த்து போயிருக்கு பந்து. பாலை ஃபஸ்ட்டு வேகமாக வந்துன்னு சொல்லலாம், டைமிங் கிடைக்கல. 1 பவுன்ஸில் பவுண்டரியா கண்ணன் இருக்காரு ஃபீல்டர். இந்த பால் 2 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கம்ஃபர்டபுள் டூ. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயரை நேருக்கு நேர் அடிச்சாரு. இதையும் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை சிங்கிள் தான் ஓடுறாங்களான்னு பார்த்தா சிங்கிளோட நோ சொல்கிறாங்க. த்ரோ பாஸ் ஆடிச்சாங்க. ஓடி இருந்தால் கண்டிப்பாக இது விக்கெட்டுக்கு வாய்ப்பாக தான் இருந்திருக்கும். 6 ஓவருக்கு 47 அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 7வது ஓவர் படம் இங்கே பிரித்திஷ். பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணுவார். அடிக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சு, அடிச்சாருங்க. ரொம்ப தூரத்துக்கு அடிக்கப்பட்ட 6ன்னு சொல்லலாம். அந்த மரத்தோட உச்சியில் போய் அடிச்சிருக்கு, ஒரு 6. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி ஸ்லிப் ஆனார், அதுக்கப்புறம் தெளிவாக அடித்தார். த்ரோ அவங்க பிடிக்கிறதும் த்ரோ அடிக்கிறதுமே தெரில, பாஸாக வந்துடுது இங்கே பவுலருக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் கண்டிப்பாக வெளில போயிடும். ரொம்ப தூரத்துக்கு அடிக்கப்பட்ட 6. 6 பதிவு பண்ணியிருக்காரு. நபி பேட்லேருந்து வர முதல் 6. போன பால் ஒரு ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன் காலில் பட்டு போயிருக்கு, ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர். சான்ஸ் ஃபார் கண்ணா, நல்லா டேக்கா, நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன். அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் ஒன் நீ பேசணும்னா பிரகாஷ் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு, ஒரு டாட் பால். இதோட இங்கே ஓவர் முடிவு பண்ணிருக்கு. 7 ஓவருக்கு 62 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீ சொல்கிற லாஸ்ட் ஓவர், அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் அஜித் ஃபர்ஸ்ட் பாலே சான்ஸ் பால் செக் பண்ணி கொடுப்பாங்க. உடம்புல தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். டாட் பால். செகண்ட் ஒன் சாருங்க, இது கண்டிப்பாக தாண்டி போகும். சான்ஸ் பால் போயிடுச்சுங்க. 6 பதிவு பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தாங்க. சரிங்க. நெக்ஸ்ட் ஒன்
சான்ஸ் ஃபார் நினைக்கிறேன். குத்துனா பாஸ்டா போயிடும். மாற்ற 4 கடந்தது எடுத்து கொடுப்பா. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு புல் டாஸ் வெரைட்டி போய் ஆடி இருக்காரு. 2 வரலாங்க. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சாருங்க இதுவும் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பவுண்டரி ஆறான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க இங்க அம்பேர். பவுண்டரி போயிடுச்சு. 1 more பவுண்டரி பதிவு பண்றாரு. பேக் டு பேக் 2 பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு இங்க. நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை உடம்புல பட்டு போயிருக்கு. சிங்கிளா டபுள் ஓடுறாங்களான்னு பார்த்தா சிங்கிள் தாங்க. சிங்கிளோட இங்க ஸ்டாப் ஆயிட்டாங்க. இதோட முதல் இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 77 அடிச்சிருக்காங்க. 78 டார்கெட் ஃபார் கோங்குடி ஒயிட் ரோஸ். 7 நபி அவங்க டீம் அடிச்சாருன்னு 7 78 அடிக்கணும் இங்கே கோங்குடி ஒயிட் ரோஸ். ஸோ பிசிசி குருவி கரம்பை அவங்களோட பிளேயர்ஸ் இன்னைக்கு ஃபுல்லாக கோங்குடி ஒயிட் ரோஸ் விளாட்றாங்க. ஓடி பேச சொன்னால் எங்கள் சைக்கிளில் இருக்குது லிவின், நான் சைக்கிளில் அஜித். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ரதீஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. ஆனால் ஆகாஷ் இருக்காரு கையில். நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாலோட செகண்ட் ஒன் ஃபாஸ்டாருங்க. கண்டிப்பாக தாண்டி போயிடும். ஒரு பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் சூப்பர் பவுண்டரிங்க. 2வது பால்ல ஃபர்ஸ்ட் ரன் பதிவு பண்றாரு. ஃபர்ஸ்ட் ரன் 4 கொண்டு வந்திருக்காருங்க. தேர்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு. அந்த அளவு டிராவல் ஆகல. சான்ஸ் பால் பூஸ்டாருங்க. நல்லா டேக்கன். பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட். அடுத்த பால்ல எடுத்திருக்காருங்க. டவுன் பேட்ஸ்மேனா எங்க குட்டி கோலி இளவரசன் வந்திருக்காரு. ஃபோர்த் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் தெளிவாக அடிச்சிருக்காரு. அந்த பாலுக்கு என்ன ரியாக்ட் பண்ணி அடிக்கணுமோ அதை கரெக்டாக அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். ஒரு பவுன்ஸை கரெக்டாக அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்டரி. 5th ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு சிங்கிளாக மட்டும்தான் இருக்கும். ஒரு சிங்கிள். செகண்ட் ஓவர் போட இங்கே உதவி வந்திருக்காரு. சைக்கிளில் கோலி. ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்டினாரு. ஒரு குயிக்கரான ரன்னான்னு பார்த்தா திரும்பி வந்துட்டாங்க. ஓடிந்தா கண்டிப்பாக ரன்னாக இருந்திருக்கும். செகண்ட் ஒன் பரட்டி ஆட பார்த்தாரு. சான்ஸ் ஃபார் ஒயிட். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கு. நல்லா டேக்கன். 1 more விக்கெட் இழக்கிறாங்க இங்க. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்க கண்ணன் உள்ள அந்த ஃபர்ஸ்ட் பாலே சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா போட்டாங்க. நல்லா டேக்கன். அம்பேர் செக் பண்ணி கொடுப்பாங்க. செக் பண்ணுறதுக்குள்ளே இங்கே வெளில போயிட்டாருங்க விக்கெட்னு தெரிஞ்ச ஒன்று. ஸோ கரெக்டாக லீட் பண்ணி போகிறாங்கன்னு சொல்லலாம். இங்கே விக்கெட்னு தெரிஞ்சால் வெளில போயிட்டார் டீசெண்டாக. அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் நீ பேஸ் பண்ணால் இங்கே ஜட்டு பவுலிங் நல்லா போட்டுருந்தாரு. பேட்டிங் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இங்கே வெல் லெஃப்ட் எடுத்திருக்காரு. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒரு பேக் ஃபுட் ஃபுல்லாக ஆட பார்த்தாரு. அங்கே கேப்பில் போயிருக்குங்க. ஃபீல்டை வெரைட்டி வந்தாலும் பிடிக்க முடியல. ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அஜித் ஆன் சைட் தட்டி விட பார்த்தாரு. பேட்டில் ஏறி வந்திருக்கு. ஆனால் முன்னாடியே குத்துறதுனால கீப்பரால் பிடிக்க முடியல. 2 ஓவருக்கு 11. அந்த பக்கம் எப்படி ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் டாமினேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் பவுலிங் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இங்கே தேர்ட் ஓவர் போட எங்கள் சதீஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ஜட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் அஜித் தட்டி விட்டு ஓட பார்த்தாரு. டாட் பாலாக தான் மாதிரி இருக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்தாரு. 1 more குயிக் டெலிவரி. இங்கே டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. குவாலிட்டி ஆனாரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிங்கிள் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து. ஆனால் பேட்டில் பண்ணல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட பார்த்தாரு. டேப் டச் ஆயிடுச்சு. சான்ஸ் பால் முடிச்சிட்டாரு. 1 more விக்கெட். அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கோங்குடி ஒயிட் ரோஸ். 3 ஓவருக்கு 13. 4 விக்கெட் இழந்துட்டாங்க. செம்ம ப்ரெஷரில் இருப்பாங்கன்னு சொல்லலாம். இங்கே 4th ஓவர் போட இங்கே நபி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் வர விட்டு கட் பண்ண பார்த்தாரு. ஆஃப் கட்டர் சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் எக்ஸலண்ட் டெலிவரி. சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு பலான்னு அடிச்சாருங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்க. சான்ஸ் ஃபார் போயிடுச்சு 6. ஆஃப் சைடு அலட்சியமாக அடிச்சிருக்காரு இங்கே பிரகாஷ். நெக்ஸ்ட் ஒன் இந்த பக்கமாக திருப்பி விட்டாரு. பாஸ் ஆடி பார்க்கல. கண்ட்ரோலாக ஆட பார்த்தாரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் டெலிவரி. இங்கே டாட் பால். லாஸ்ட் 1 more சென்சிபிளாக தரையில் ஆட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் ஒரு சிங்கிள். இதோட இந்த ஓவர் முடிவு.
முதல் 4 ஓவருக்கு 22 அடிச்சிருக்காங்க. அடுத்த 4 ஓவருக்கு 56 அடிக்கணும். இந்த மேட்சுக்கு 5வது உருப்படா உதயா ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு ப்ளஸ் சிங்கிள் ஓடிந்தாங்க. வெரைட்டி ஆடப்பட்டது. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கான ஒரு அப்பல் டாட் பால் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் கவர்ஸில் அடிச்சிருக்காரு. இதுவும் சிங்கிளாக தான் வரும். சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு கால் குத்து பந்து சூப்பராக போட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார் அடிக்கலாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஆடிச்சாருங்க. இந்த முறை மீட்டிங்கில் செம்ம ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. 6 சூப்பரான 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே அஜித். பார்க்கலாம் இந்த 6ஓட மேட்சோட மூமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறாரான்னு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை இந்த பக்கமாக அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்ல. இதுவும் கண்டிப்பாக தாண்டி போங்க. சொல்லி தூரம் அடிக்கப்பட்ட ஒரு 6 அப்படின்னு தான் சொல்லணும். பேக் டு பேக் 2 பாலையும் 6 மாற்றிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் பாலுக்கு ரியாக்ட் பண்ணி ஆடி இருக்காரு. கேப்பில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருக்கா. அங்கே ஆகாஷ் போயிட்டார் பாலுக்கு ஒரு சிங்கிள். 5 ஓவருக்கு 37 அடிச்சிருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே மீட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் 2 ரன்ஸ் பண்ணுறாங்களா. சிங்கிளோட சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் கட்டுக்கு போயிருக்காரு. அங்கே பவுண்டரிக்கு வாய்ப்பா ஆகாஷ் விரட்டி போனாரு. ஸ்டாப் பண்ணிடலான்னு பார்த்தா ஃபுட்பால் ஆட்டாருங்க. கையில் கேட்க முடியாது தெரிஞ்ச உடனே ஒரு ஃபுட்பால் ஆடி இருக்காரு இங்கே. 2 ரன் இந்த பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குவாலிட்டி ஆனாருங்க. ஃபீல்டர் போயிடுறாருன்னு பார்த்தா போயிட்டாருங்க. ஸோ அகைன் ஆகாஷ் அந்த பக்கமும் கேட்சை பிடிச்சிருக்காரு இந்த முறை. இப்போ உள்ள இருக்க 2 பேட்ஸ்மேனுமே அஜித். நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு தெளிவாக ஆடி இருக்காரு. ஃபீல்டர் தாண்டுதான்னு பார்த்தா விடவே மாட்டேங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணி போட்டார். ஜெர்சி நம்பர் 18 ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச்சு அடிச்சாரு மிட் விக்கெட்ல. சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சா மேட்சோட மூமெண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகும். எஸ் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அஜித் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே ரபடா மர்ரிச்சு ஆட பார்த்தாரு மிட் விக்கெட்ல. சான்ஸ் ஃபார் ஒரு சிங்கிள். 6 ஓவருக்கு 43 அடிச்சிருக்காங்க. 2 ஓவருக்கு 35 அடிக்கணும். நபி வந்திருக்காரு மேட்ச்க்கான மேட்ச் ஓவர் கூட. 12 பாலுக்கு 6 6 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட்டு. செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா விட்டு பிடிக்க பார்த்தாரு. அங்கே பின்னாடி ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காங்க. ஆஃப் கட்டாருங்க டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் விட்டு தட்டியிருக்காரு. பாயிண்ட்ல ஃபீல்டர் ஆகாஷ் இருக்காரு. அதே விட்டு சிங்கிளாக தான் இருக்கும் ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு. அந்த அளவு மீட் ஆகல. சான்ஸ் ஃபார் கேட்ச் வாய்ப்பான்னு பார்த்தா போஸ்டாருங்க. நல்லா டேக் அண்ட் 1 மோர் விக்கெட்டுங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு டாட் பால். இதோட ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 46 ரன் அடிச்சிருக்காங்க 7 ஓவருக்கு. கடைசி 6 பாலுக்கு 32 அடிக்கணும். கடைசி 6க்கு 32. ஃபர்ஸ்ட் பாலே இங்கே ரிசல்ட்டாக மாற்றிட்டான்னு சொல்லலாம். ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் உருண்டே வந்துன்னு சொல்லலாம். பின்னாடி பால் போயிட்டாரு நபி. அகைன் டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் ஸ்லோயர் ஒரு ரன் அதிகபட்சம் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நல்லா போட்டிருக்காரு ஸ்லோயர் மறிச்சு நேருக்கு நேர் அடிச்சாரு. சான்ஸ் ஃபார் போஸ்டாங்க. 1 மோர் நல்லா டேக் அண்ட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் பிரதீஷ் டிபன்ஸ் மைண்ட் செட். ஸோ இந்த டாட்டோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க எங்கள் தருமபுரி கேலக்ஸி. கண்டிப்பாக அடுத்த மேட்ச் பரபரப்பாக இருக்க போது. மேக்ஸிமம் சிக்ஸஸ் தருமபுரி கேலக்ஸி 2 டீமுக்கான மேட்ச்.